ஹாய் கைஸ், வணக்கம். ஸோ 3 படைகளையும், அதாவது முப்படைகளின் தலைமை தளபதி அப்படின்னு சொல்லுவாங்க, 3 படைகளையும் ஒருங்கிணைப்பதற்காக 2020 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இந்த புதிய பதவி அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. கரெக்டாக, அதுக்கு முன்னாடி கிடையாது. 2020 தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து உருவாக்குறாங்க. அட் த சேம் டைம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட தலைமை தளபதி யார் அப்படின்னா பிபின் ராவத் அவர்கள். கரெக்டாக, ஸோ அவங்க தான் 2021 சம்திங்கில் வந்து நம்ம நீலகிரி ஏரியாவில் வந்து விபத்துக்குண்டானதில் இறந்துருந்தாங்க. அப்புறம் 2வது தலைமை தளபதியாக 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அனில் சௌகான் அவர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. கரெக்டா, ஸோ அவங்க இந்த மே மாதத்தோட அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிற இருந்த டைமில் ஒரு தமிழரை முப்படைகளின் தலைமை தளபதியாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ், ஆமாங்க. ஸோ என்எஸ் ராஜா சுப்பிரமணியம் அவர்களை வந்து முப்படைகளின் தலைமை தளபதியாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க மே 30ஆம் தேதி இவங்க அனில் சௌகான் அவர்களோட ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் இவங்க புதுசாக பதவி இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவர் 3வது தலைமை தளபதி. மொத்தம் 3 பேர் தான், 2 பேர் இது வரைக்கும் இருந்திருக்காங்க. இவர் 3ஆவதாக பதவி இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.